சேலஞ்ச் போலாமா? போலாம். ஹாய் गाइस, வெல்கம் டு பொங்கல் சேனல். பாருங்க பாரு வீடியோ பொங்கல் சேலஞ்ச் வீடியோ. பாருங்க பாரு வீடியோ பொங்கல் சேலஞ்ச் வீடியோ. I love you Kavya. ஹரிஷ் ப்ரோ தான். அவர்தான். ஓட்டு பிரெயின் ப்ரோ தான். யாரு அவரு கேஷ்காரு அந்த வந்து அடங்குவாரு ஆயிடுவ முளை கொள்ளாரு. நான் உங்களுடைய பெரிய ஃபேனு. கொலைப்பட்டு போனதே அவர்தானே. எனக்கு தெரிஞ்சு மது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் guys. உண்மை யாருமே தெரியல guys. என்ன பண்றதுனே சுத்தமா தெரியல யாருன்னு. யார் இம்போஸ்டர் பண்ணி தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து அம்மாங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் கரெக்டான லொக்கேஷனுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். யாரா இவன் டேமேஜாக இருக்கான்? ஸோ அவுட்டோருக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ அந்த லொக்கேஷனில் தான் இப்போ நம்ம அம்மாங்க விளையாட போகிறோம். ஸோ நம்ம விளையாடணும்ல ஆல்ரெடி அதே தான், இப்போ அதே கேம் தான். ஓகேவா? அதேதான். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா வந்து ஹரிஷ் என்ன பண்ணான்னா 2 வாட்டி இவன் அடிச்சு 2 பேரும் சாவுங்க அப்படின்ட்டான். பட் சப்போஸ் இவன் அடிச்சிட்டானா இவனுக்கு வந்து அந்த கூல் டவுன் இருக்கணும். ஓகேவா? கில் பண்ணோன்னா கூல் டவுன் டைமிங்னு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னொருத்தவனை கொலை பண்ண முடியும். ஓகே, அதுக்குள்ளே யாராவது டெட் பாடியை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்ச் எப்படின்னா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு க்ரூமேட் அண்ட் இம்போஸ்டர்னு ஒரு ஃபஸ்ட்டு சீட். ஓகேவா? எல்லாரும் எடுப்பீங்க. இம்போஸ்டர் வந்து கொலைகாரன். ஓகே, இம்போஸ்டரோட டியூட்டி வந்து கொலை பண்ணணும். அண்ணன் வீரபாகு பேசும்போது அங்கேடா பேச்சு உனக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் போடுவேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரோல் தெரிஞ்சிடும் என்னென்னட்டு. செகண்ட் வந்து டாஸ்க் போடுவேன். அந்த டாஸ்க் வந்து எல்லாருமே எடுப்பீங்க. எல்லாருமே அந்த டாஸ்க்கு பண்ணணும். ஓகே, பண்ணிட்டு இருக்கும்போது இம்போஸ்டர் வேறு என்னன்னா அந்த டாஸ்க்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, போய் கொலை பண்ணுறது தான் டார்கெட்டு. கொலை பண்ணிட்டானா கொலை பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட்டும் பண்ணலாம், இல்லை இன்னொருத்தவனை போய் கொலை பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். ஓகே, சப்போஸ் யாராவது கொலை பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற எமர்ஜென்சி பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து நான் கொலையை பார்த்துட்டேன், இவர் தான் கொலைகாரன்னு சொல்லி அந்த கொலைகாரனை தூக்கி விடலாம். வில்லேஜர் போலீஸ். நான் இப்போ இது ஒருத்தனை கொண்டுட்டேன். வந்துட்டு பாடி தூக்கி போயிட்டு யாருக்கும் தெரியாம மறைமுகமா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணலாமா? என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? அதுக்கு அவரே பரவாயில்ல, திரும்ப எப்படி போகுது? அப்போல்லாம் பாடி அங்கே தான் இருக்கணும். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. கொலை பண்ணிட்ட போலீஸ் வந்து பிடிக்காது நம்மள. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. நைஸ். ஓகே, திரும்புங்க எல்லாம் திரும்ப. டெட் பாடியை பார்த்தா இங்க வந்து தானே ரிப்போர்ட் பண்ணணும். இல்ல அதே இடத்துல டெட் பாடியை பார்த்துட்டேன் அப்படின்னு கத்துனீங்கன்னா அப்படியே பிளாங்க் அங்கேயே நில்லுங்க எல்லாரும். அப்படியே நான் கூட்டு வந்துடுவேன் கண்ணை மூட்டு. ஓகேவா? அந்த கேப்ல வந்து போட்டானா என்ன? அப்படியே இல்ல, அந்த டைம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடணும். இம்போஸ்டர் சரி எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? ஓகே ஓகே, ஒருத்தரா திரும்பி எடுங்க. ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறீங்க? மதுமிதா வாங்க, ஒன்று எடுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வரும் அவ என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தினேஷ்குமார் சேச்சா பூதம் வரும்ன்றாங்களே. பூதம் தான் பக்கத்துல நிக்குது. ஒண்ணா ரெண்டா இது? ஒன்று தான். உனக்கு காட்டலாம்ல? கிளம்பிக்கலாம், எனக்கு கிளம்பிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரவீன்குமார் அடி வாங்குங்க. வெற்றி திரும்புங்க. உனக்கு தெரிஞ்சுதா இல்லையா என்னதுன்னு? ஓகே, பிரவீன்குமார் எடுங்க. ஏய், இதுக்குள்ளலாம் பார்க்கக்கூடாது. பாத்தியா குட்டியா? பேப்பர்ல எப்படி சவுண்ட் வந்ததுன்னு உள்ள பார்த்து லென்ஸ்கே போட்டிருந்தீங்க. எடு. ஓகே, ஹரிஷ் ராகவேந்தர். ஆரம்பிக்கல அதுக்குள்ள எம்எல்ஏ திரும்ப சந்தோஷ். ஓகே, எல்லாரும் அபவுட் டன். ஓகே சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை செலக்ட் பண்ணிடலாமா? ஒருத்தர் அப்படியே இந்த அலாவுதீன் வழக்கில் இருந்து எடுத்துவாங்க. இருங்க நான் அலாவுதீன் பூதத்துல வந்த இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதோட நிப்பாடிக்க அவ்வளவுதான். பூதமே வளர்ச்சி. டாஸ்க் யாருக்கும் தெரியக்கூடாதா? தெரியல, அது நீங்க அப்படியே ஏன்னா தெரிஞ்சுதானே பண்ண போறீங்க டாஸ்க்கை. ஓகே, அப்படியே ஒருத்தர் உங்க டாஸ்க்கை படிங்க. ஓகே, கலெக்ட் 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ். வெற்றி நீப்பா. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு புள்ளைங்க மாதிரி பேசிக்கிட்டே நடக்கணுமா?
இதுயா பிளேஸ் லைக் 7 stones. I can't understand. 7 ஸ்டோனை கலெக்ட் பண்ணி 7 ஸ்டோன்ஸ்மே அடுக்கணும். Okay, got it. வாக் அரௌண்ட் த ஸ்விம்மிங் பூல் வித்தவுட் ரன்னிங். அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து கோயில் மாதிரி சுத்த போற. இது நண்டு மாதிரி நடக்க சொல்லியிருக்காங்க சார். நண்டு மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நட இப்படி வெட்டி அதை வெட்டி நடக்கிறாங்க. என்னடா நான் காலி நினைக்கிறேன், என்ன போட்டு தள்ளிடுவீங்க. கவுண்ட் ஃபேன்ஸ் இந்த ரெசார்ட். ஓகே அந்த ரெசார்ட்ல இருக்க 1 2 3 4 5 என்னோட 6 ஃபேன்ஸ் இங்க நிக்கறாங்க. யார் சொன்னாங்க? சும்மா காமெடி. காமெடியா? ஓ வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. ஓகே ரெடி? ரெசார்ட் கூட போலாம். ஓகே நோ மோர் क्वेश्चंस. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. गाइस எனக்கு ஃபாலோ பண்ண போறாங்க. கட் ஆயிடுச்சா? நான் வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட போகணும். எனக்கு மட்டும்தான் தூரமா டாஸ்க்கு. வாசோ புள்ளைங்க தோ பாருங்க நம்ம நோ சிக்கம்மா புள்ளைங்க நடங்க கிராப் வாக்கு நடக்க போறாருங்க. பழைய சோறுல தயிர் ஊத்துன மாதிரி ஒரு மூஞ்சி. நீ எல்லாம் லோக்கலா? ஹாய் गाइस, தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்போ நான் கிராப் பண்ண நடக்க போறேன். என்னடா பண்ணுறா? இன்னைக்கு என்ன சேலஞ்சு பார்க்க போறோம்னா நண்டை கிராப் வாக்கு தோ பாருங்க. எதுக்குடா பின்னாடி சுத்தி இருக்க? முன்னாடி மூஞ்சி பிடிக்கலனா பின்னாடி சுத்தி வரும். சிறிய ஒரு இதுதான் குத்துருக்காங்க. அப்பல 7 கல் எடுத்து गाइस எனக்கு ஃபாலோ பண்ண போறாங்க. தனியா ஃபேன் எத்தனைன்னு கவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்களே. ஐயோ பயமா இருக்கே. கைஸ் 2 எடுத்துட்டேன், 3 எடுத்துட்டேன், 2 1ன்னு வாங்க. இதுக்கு ஒம்பு. டைனிங் டேபிள் 1 2 1 2. கிச்சன்ல ஃபேன் இருக்கா? கிச்சன்ல ஃபேன் இருக்கு. 3 டிக்கம் பண்றாங்க ப்ரோ. இது பாருங்க கல்லு பொறிக்கின்னு இருக்காரு ப்ரோ. இவரு என்ன பிள்ளைங்க மாதிரி பேசுனா எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. யார் தலையில அடிக்கிறாங்களோ அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு அர்த்தம். ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்ட அங்க பிரதேசனம் பண்ணணும். கோயிலில் நடக்கிற மாதிரி நடக்கணுமா? சின் சிக்கா சின். ஓகே 4 எடுத்துட்டேன், 5 எடுத்துட்டேன், 4 எடுத்துட்டேன். ஓகேவா தலையில கக்கா போயிட்டு கழுவாம வரானோ? 4 5 6. அட பாருங்களா, யாராச்சும் மேல வர போறாங்க. ஒரு முட்டை ஒரு சண்டையில் நான் சிக்கமான சாம பறக்கும் உனக்கு தொண்டையில். ஏய் தனி தப்பா பாடுன்னு போறான் ப்ரோ பாட்டு. டே ஊரா மட்டும் தொண்டையிலேவா? யாரு அவரு கேஸ்காரு அந்த வந்து அடங்குவாரு ஆயிடுவ முளை கொள்ளாரு. ஏய் இவர் என்ன நடக்காம இவர் பிள்ளைங்க போய் பண்ணுகிறாரு பிரவீன் ப்ரோ. 1 minute. ஓகே திருப்பி இன்னொரு ரவுண்டு. என்ன மது? ஹை உனக்கு என்ன டாஸ்க்கு? ஃபேன் கவுண்ட் பண்றேன். ஏய் இது லூசுமே வந்துருவே இது. ஏய் நண்டு மாதிரி நரானா நொண்டு மாதிரி நடிகாரா. 7 ஸ்டோன் மாதிரி அடுக்க சொல்லிருக்காங்க. கல் அடுக்க சொல்ல 7 ஸ்டோன் மாதிரி நிக்கணும். அதான் டாஸ்க் முடியல. ஏன் முடியல? ப்ரூஃப் இருக்கு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அடுக்குங்க. நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். 4. ஐயோ 2 பேர் வரானுங்களே. நான் அங்க பிரதேசம் நடக்கிறேன். ஸ்டெப் வச்சு ஓடு ஓடு நிக்காம ஓடு, நிக்காம ஓடு, ஓடு 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 நிக்காம ஓடு. ஏய் நண்டு எந்த ஊர்லடா? நண்டு இப்படி நந்து இது போடா அப்படி. மதுமிதா
சும்மா சொன்னேன். வெளியில படுக்க வச்சுனா. ஏய் உண்மையாவே சும்மாவா? உண்மையா சொன்னீங்களா சும்மா சொன்னீங்களா? நான் முடிச்சிட்டேன் என் டாஸ்கை. நான் முடிச்சிட்டேன். வாங்க. எனக்கு இதோ இவங்க மேல தான் டவுட்டா இருக்கு ப்ரோ. அவங்க தான் தனியா இருக்காங்க. ஏன்னா மத்த எல்லாரும் என் டாஸ்க் கம்ப்ளீட். गाइस சுத்திடுங்க. இப்ப டாஸ்க் முடிச்சா என்ன போட்டுலாமா? பைத்தியம் 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 எதுக்கு ப்ரோ? என்ன ப்ரோ சிக்கத்தை பெரட்டுறாங்க மேல இந்த கீழே வேணுங்க. புள்ளிங்க மாதிரி பேசல பைத்தியம். ஐயோ யாருமே தனியா மாட்ட மாட்டாங்க கைஸ். நானும் அதுக்கு தான் லூசு மாதிரி தெரிஞ்சுடுவேன். சந்தோஷ் யூஸ் பண்றதெல்லாம் லூசு மாதிரி பண்றேன். மாட்ட மாட்டாங்களே. நான் டாஸ்க் முடிச்சிட்டேன்பா. மாமே டாஸ்க் முடிச்சிட்டேன் நானு. டாஸ்க் முடிஞ்சிச்சு எல்லாருக்கும். அப்போ நில்லுங்க வாங்க. गाइस ஃபாலோ பண்ணுங்க அப்ப நல்லா இருக்கும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இம்போஸ்டரும் போடல அண்ட் இவங்களும் இம்போஸ்ட் யாருன்னு தெரியலையா. ஸோ அப்படியே எல்லாருமே ஓட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்களாம். செகண்ட் ரவுண்ட் போயிடலாம் அப்படியே அதுலேயே. ஓகே அதே இம்போஸ்டர் தான், அதே க்ரூமேட் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அகைன் நியூ டாஸ்க் எடுக்க போகிறீங்க. எடுங்க. சந்தோஷ், பிரவீன், ஹரிஷ் 3 பேர் இல்லைல்ல. நான் வந்து எப்பயும் வந்து உங்களை வச்சுட்டு இருப்பேன். தனியாக தானே இருந்தேங்க. டாஸ்க் டைம் சொல்றே. Walk around the dining table 9 times. ஓகே போட்டு தள்ளிடுவாங்க. பேக்வர்ட்ஸ் ஃபார் 1 மினிட். ஓகே இந்த பாரு இந்த டாஸ்க் வந்து இந்த இடத்துல மட்டும் பண்றது இல்ல, ரெசார்ட் ஃபுல்லா பண்றது இதான். ஓகேவா? ஒரே இடத்துல காமிக்காதீங்க. டச் அண்ட் ஷோ 3 ப்ளூ ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே இன்டர்வியூ ரேண்டம் ஆப்ஜெக்ட் ஃபார் 30 seconds. 45 செகண்ட்ஸ்க்கா பண்ணிடாத. எம்ல ஸ்டார்ட் ஆகுற 2 பொருள் எடுத்துட்டு வரணும். ஓகே Walk 100 steps with a glass of water. and your time starts now. Guys, touch and show 3 blue objects. 1 ரேண்டமா ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நான் வந்து இன்டர்வியூ எடுக்கணுமா? 30 seconds. பாய்ஸ் பேக்வர்டு நடக்க விட்றாங்க. பேக்வர்டில் எப்படி நடக்க போகிறேன்னு எனக்கு தெரில. ரெடி? பேக்வேர்டில் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில. ஆக்சுவலாக என் பின்னாடி தரல அவன் அடிச்சா கூட எனக்கு தெரியாது போல். அந்த மாதிரி இருக்குது. எதுக்கும் நான் டைனிங் டேபிளை சுற்றி அதாவது ஒரு சாமி இருப்பாங்க தெரியும்ல, நவதானியமா தசோதாரமா இப்படி 9 கார்டு இருக்கும். 9 10 கார்டு அப்படியே சுற்றி இருக்கும். அதை வந்து கத்துறா போ எங்க டீமுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஹரிஷே ஏயா கத்துற? பார்ட்னர் நீ கிடையாது, நானும் கிடையாது. எனக்கு டவுட். அப்ப நான் உன்னை அச்சேன். அப்ப நான் பத்துருப்பேன்ல. அப்ப வந்து இல்லைன்னு சொன்னேன். என்னது தனியாக கூப்பிட்டு வரீங்க? கைஸ் ப்ளூ ஆப்ஜெக்ட். புரியுதா? ஒன்று 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 ரெண்டு ஒன்று 2 2 2 2 2. பேக்வர்டு வந்து நம்ம புதருக்குள்ளே போய்ப்போம். கைஸ் சபரிமலைக்கு இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டிலேருந்து, அதாவது வீட்டில் தேங்காய்லாம் உடச்சிட்டு வீட்டை பார்க்காம அப்படியே பின்னாடியே நடந்து வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு என் நிலைமை. ஓகே ஹாய் சார், நான் உங்களுடைய பெரிய ஃபேனு. நான் வந்து உங்களை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? எப்படி அமைதியாக எப்படி இருக்கணும், எல்லா சுச்சுவேஷன்லும் அமைதியாக எப்படி இருக்கணும், எப்படி வந்து
வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்படின்னு வந்து 4 5 டாஸ்க் முடிச்சிட்டோம்பா. யாருன்னா வந்து எவனா ஒருத்தன் பார்த்தா போதும், யாருமே இதை பார்க்க மாட்டாங்க. கைஸ் தேர்ட் ப்ளூ ஆப்ஜெக்ட் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை. டாடா வந்து யார் இப்போ இன்டர்வியூ பண்ணுறாருன்னா புத்தர் எடுக்கிறாரு. என்ன நீ அப்புறம் சார் உங்கள் தலையில் இருக்கிறது வந்து 108 ஸ்னைல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம பொறுமையை கையாளணும் அப்படின்றதுக்காக அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு. அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 10 ரவுண்ட் சுற்றிட்டேன். அந்த இடத்துல போய் நின்றுடுறேன். எனக்கு போட்டு தள்ளி இருக்கேன். வரமாட்டேன். கைஸ் ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட் இதை கையில் எடுத்து காட்ட முடியாது, அப்படியே காட்டுறேன். ஒரு நிமிஷம் வாடா, சீக்கிரம் வாடா. டேய் இவனை எல்லாம் அத்தி சாவ வச்சிட்டாங்களா இந்த டாஸ்க்? இல்லடா கொலை பார்த்துட்டேன், கொலை பார்த்துட்டேன், கொலை வாங்குது 45 செகண்ட்ஸ் முடிஞ்சிட்டு இருக்குமா இன்டர்வியூ? ஆஹா, எங்கள் டீமில் ஏதோ கத்துறாங்க, ஏதோ ஆயிடுச்சு. சார் பாய் சார், வரேன். ஐயோ கூடாது ப்ரோ, அப்போ செத்துட்டாரு போல ப்ரோ. ஓகே, டெட் பாடி ஃபவுண்ட். இப்போ பேசலாம். டெட் பாடி வரக்கூடாதோ? டெட் பாடி ஒரு ஆள் கம்மியாக இருக்கு. எங்க போட்டு தட்டாங்க? அல்ல ப்ரோ, அல்ல அவன் செத்துற அவன் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. நான் போய் கேட்குறேன், டாஸ்கா இல்லை செத்துறியாடாடுற? யார் ஃபர்ஸ்ட் பார்த்து ஏதாச்சும் கொலை பண்ணு? யார் சொல்லுங்க. எனக்கு 2 பேர் மேலே டவுட்ரா. ஒன்று ஜெப்டோகாரு, இன்னொன்று ஹரிஷ் ப்ரோடா. நானா எங்கேயோ இருந்தேன். இவர் வந்து என் கூட தானே இருந்தார். நம்ம 3 பேர் தானே சுற்றி இருந்தோம். ஏய் நீ என்ன மதுவை கணக்கு கட்டுற? மது இங்கே தானே சுற்றி இருந்தா. நான் சம்மந்தமே இல்லை. நான் டைனிங் டேபிள் கிட்ட இருந்ததா? நான் உள்ள ஓடி வந்துட்டேன் பாயிண்ட். ஆளுக்கே போல சத்தியமா. நான் எங்க திரும்ப நீங்க இல்லடா. நீங்க இல்லையா? கொலைப்பட்டு போனதே அவர்தானே. அவ்வளவு சீக்கிரம் போயிட்டா? ஏய், அவன் எப்ப செத்தானே தெரியலடா நம்மளுக்கு. நான் இன்டர்வியூ எடுத்து நான் எப்பயோ போயிட்டேன். ஓகே, டைம் அப். voting டைம். டாடா ஜெப்டோகாரு. டேய் நான் இல்லடா, நான் புத்தரை போய் voting சொல்லு. அவள்தான் voting சொல்லு. இவ்வளவு பேசுறானா பிரவீன்டா. பிரவீன் நீங்க ஸ்கிப்பா. ஏண்டா இது என்ன ஸ்கிப்பு? ஸ்கிப் பண்ணலாம்டா ஓட்டு. தினோனா தினோனா தினோ. ஓகே, மேக்ஸிமம் ஓட் தினோக்கு. தினோ அப்படியே பறந்துட்டான். பாப்பா ஜெப்டோகாரு டைம் செகண்ட் ஆர்டர். பழனம்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா. நான் ஓட்டு இல்லாட்டி ஹரிஷ் தான். ரெண்டாவது க்ரூமேட். தினோ வந்து க்ரூமேட் போயிட்டாரு. நாங்க சொல்லே தினோ வந்து இம்போஸ்டர் இல்ல, தினோ வந்து க்ரூமேட். ஓகே, இப்போ நீங்க 4 பேர் இருக்கீங்க. துரோகியா? நான் என்ன ஒண்ணு பண்ணி பட் எதுக்கு போ, செத்துட்ட ஓரம் போ, வெளில போனி. நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி அழுது தெரியுமா? எடு டாஸ்க் எடு. நீ போ. எதுக்கு நான் அவரை சொன்னேன்? அவரை இல்ல, நான் அவரை ஏய் சைலண்ட். ஆமா, காவியா ஐ லவ் யூன்னு ப்ரோபோஸ் பண்ணாரு. காவியான்ற பேர்ல ப்ரோபோஸ் பண்ணோம். ஓகேவா? ஐயோ இந்த மாதிரியாவே வருது. கான் ஸ்விட்சஸ் இன் ஈச் ரூம். ஓகே, மேல வாலி நானு ஹரிஷ் மாத்த முடியுமா? என்ன உனக்கு என்ன வருது? 100 கிஸ் வாளுக்கு கொடுக்கணுமாண்டா? குடு. நீங்க மொரட்டி கிஸ்ஸா பாப்பீங்க. வால் கொடுங்க. நீ சுத்த கூடாது. 3 ரெட் கலர் ஆப்ஜெக்ட் எடுக்கணும். ஓகே ரெடி? Your time starts now. கொலகாரன் என் பின்னாடி வரான், நடந்து வரான் கொலகாரன். நம்ம இருக்கையா பண்ண போறாங்க இப்போ. கைஸ் நானும் உட்கார போற டைம் வந்துருச்சு. கைஸ் இவங்க நம்ப மாட்டாங்க. நான் இப்படியே வாசல்லே இருந்து இங்கேயே குத்துக்கிறேன்பா, பார்த்துக்கோங்க. மக்கு மாதிரி விளையாண்டாரு இவரு. தினுனா அங்கே போயிட்டாரு. தெரியல, ஆனால் மது அக்கா தான் அப்போ முன்னாடி இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. ஆனால் அவன் பத்தானே தெரியலடா. மது அக்கா தான் அப்போ முன்னாடி இருந்தாங்க.
நான் தான் பைத்துக்கார மாதிரி அவன்கிட்ட போய் பேசிட்டுடா தலையில் வச்சுக்காதடா இல்லைடா. 1 2 இங்கே இருக்கு ஸ்விட்ச் 3 4. கைஸ், பூ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முக்கியமானது பூ. ஆல்ரெடி அது செடியில் இருக்கிறது வேணாம், கீழே இருக்கிறது எடுக்கலான்னு பார்க்குறேன். கீழே எதுவும் இல்லை, இதுக்கு செடியில் இருக்குது பிச்சுட்டு சும்மா டைம் பாஸுக்கு. அது உண்மையாக தான் கொடுக்குறேன். ஹரிஷா வெற்றி மட்டும் தான் இருக்காங்க. 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் செத்தா நம்மளுக்கு அவங்க தான் தெரிஞ்சிடும்ல யாருன்னு. பைத்தியம் நான் கிடையாது, பைத்தியம். கைஸ் 80, கைஸ் 100 என்னடி சொல்லோ. இது ஆட் பண்ணி பாரான்னு தெரில, ரெட் கலரில் தான் இருக்குது. ஹரிஷ் என்ன பண்ணுறாங்களா? ஒரு நிமிஷம். ஹரிஷ் என்ன பண்ணுறது பாருங்க. ஆக்சுவலாக இது புது விதமான ப்ரப்போசலாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் போஸ்டரா சித்தா முக்கியமான டாஸ்கில் இருக்கேன், இம்போஸ்டரை கண்டுபிடிக்கிற டாஸ்கில் இருக்கேன். என்னடா கண்டுபிடிச்சிடுவானே இது. ஒன்றாவதெல்லாம் பண்ணி அவர் தான் இல்லையா போட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. இங்கேயே சுற்றி நின்றா எப்படி கேமு? ஆக்சுவலாக காவியா யாருன்னு எனக்கு தெரில. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் காவியா யாரும் இல்லை. எப்படி பண்ணுறது? சிக்கி இங்கே வா. சிக்கி வேணாம், சிக்கி பாவம். என்னோட சப்போர்ட்டர் ப்ரப்போஸ் பண்ண ஐடியா சொல்கிறேன். தெரிலையா? இல்லை, ஒருத்தர் போயிருட்டோம், அதுக்கப்புறம் எந்த போ. அவங்க 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்க கைஸ். வெற்றி மட்டும் தனியாக இருக்கான். யார் இம்போஸ்டர் பண்ணி தெரில. நீ ப்ரப்போஸ் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு மது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன் டாஸ்க் முடிஞ்சிச்சு கைஸ். இது வரையும் யாரையும் இவ்வளோ அழகாக பார்த்ததில்ல, உங்களை தான் முதல்ல பார்க்குறேன். கல்லு தான். ஐ லவ் யூ காவியா. ஓகே, முடிஞ்சிச்சு. எனக்கு எப்போ ஆனால் பின்னாடி வந்து போடுவாங்க. எல்லா காவியாவுக்கும் சப்மிட் பண்ணுறேன். பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த ரவுண்டில் எந்த கொலையும் உள்ளல, எதுவுமே ஆகலை. பட் ஆனால் டிஸ்கஷன் இருக்குது. ஓகேவா? ஏதாச்சும் உங்களுக்கு கொலை பண்ணுற மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் யாராவது பண்ணாங்க? சிம்டம்ஸ்லாம் பண்ணல. தினம் நான் இல்லைனா ஹரிஷ்னு சொல்லியிருந்தேன், நான் ஹரிஷ்க்கு போடுறேன். நானும் ஹரிஷ் ப்ரோ தான். ஆமாம், போன கேமே அவன் அங்கே இருந்தான். ஹரிஷ் வெற்றி வந்து அங்கே இருந்தாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி 4 பேருக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நீ தான் இல்லை. எனக்கு உன் மாதிரி எப்பவுமே தெரியுமா? 2 பேரை பிரிஞ்சிருந்தோம், போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் யாருமே போடவே. ஆமா, அதனால தான் நாங்கள் பார்த்தோம். இவங்க 2 பேர் போடாம இருந்தாங்க. போடவே இல்லை. நான் சொல்லுவேன், நானும் வெற்றி ஒன்றா இருந்தோம். அப்போ போன வாட்டி நீங்க தான் போட்டீங்க, டாடி கிடையாது. அவன் கிடையாது, ஜெப்டோகார் போயிட்டாரு. டாடி இல்லைன்னா நான் போட்டேன்னு அர்த்தமா? ஆமா. என்ன இது எப்படி நீங்க என்ன பேசினாலும் சொல்லுவதெல்லாம் உண்மை. சொல்லுங்க. வரல விடுங்க, என்ன பண்றது? என்ன பண்ண போற? ஒரு மேட்ச் ஆடலாம். ஸ்கிப் பண்ண போறியா? ஸ்கிப். ஏன்னா யாருமே போட மாட்டீங்க. போட்டு அது பாருங்க, ஸ்கிப் பண்ணா கொலை பண்ணிடுவாங்க. கேமரால வந்து ஏய் ஓகே. ஏய் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் ஸ்கிப் இல்ல. இருங்க, டாஸ்க் எடு.
எடு எடு ஆமாம் எடுங்க. எல்லாம் திட்டுறாங்க ஏன் தான் ஸ்கிப் போறீங்கன்ட்டு கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு. எனக்கு வந்து டாஸ்க்கு கேட்டை போய் கும்பிட்டு வரணும். தொட்டு கும்பிடணும். ஓகே 2 கிளாஸை கழுவி வைக்கணும் கிச்சனில். ஓகே. நான் செகண்டாக இருக்க ரூமில் போய் பெட்ஷீட்டை மடிச்சிட்டு வரணும். நான் மொத்தமாக எத்தனை ஏசி இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுக்கப்புறம் ஃபைனல் ஓட்டிங் தான். கிச்சனில் 2 கிளாஸ் அவ்வளோதான். கழுவிட்டு ஓடி வந்துடுவாங்க. சாரி சாரி சாரி. என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல யாருன்னு. 2 ரவுண்டு மக்கு மாதிரி ஆனுங்க. மக்குன்னா மக்கு. 2 ரவுண்டு மக்கு மாதிரி ஆனுங்க. இந்த வச்சுட்டு வந்து பொறுமையாக நடி. ஏன்னா அவர் ஏசி வந்ததுக்கு அந்த ரூம் வருவார். அப்போ எனக்கு போடுறதா பார்ப்பேன். அப்போ அவரும் தெரிஞ்சிடும்ல. என் மேலே நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? நான் பேயாக சுற்றுகிறேன். சொல்லியிருக்காரு. கோவை நம்புகிறேன். கொலைக்காரனே அவன் தான் நினைக்கிறேன் நான். ஹரிஷ் தான். யார் இவங்களா? அவரா? காய்ஸ் கேஷுவலாக டீ. Guys, 1 மேலே போயிட்டு வரேன். நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க? கேட் என்ன இங்கே இருக்குது? என்ன சொல்றது கேளுங்க. எமர்ஜென்சி 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 எமர்ஜென்சி. கூப்பிடு வெற்றியை கூப்பிடு வெற்றியை கூப்பிடு வெற்றியை கூப்பிடு வெற்றியை கூப்பிடு. ப்ரோ என்ன எமர்ஜென்சி சொல்லுங்க. என்ன பண்ண வந்தீங்க நீங்கள்? என்ன நான் இப்போ அந்த இதில் இப்போ நான் பேசுகிறேன். சொல்லு என்ன பண்ண வந்தீங்க? ரெக்கார்டு கொடுத்தாரு. அவருக்கு வந்து கேட்ல போய் தொட்டு வரணும். சம்பந்தமே நம்ம கூட மேலே ஏறாரு. என்னன்னு கேட்டா சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிச்சாரு? பெட்ஷீட்டு கொஞ்ச நேரம் லேட்டாக மாடி அவர் ஏசி என்னும் போது உன்னை வந்து போட்டுருவாரு. நான் அப்போ சப்போஸ் அவர் ஒன்று போட்டாருன்னா அவரு தான்டா அப்படின்னு அதே டைலாக் உங்ககிட்ட நடந்து நம்ம சொல்ல வந்தேன் ப்ரோ. என்ன புரியல? இங்க வந்து இப்படியா சொல்லுவேன் நீ டைலாக்? அப்பயே நான் அடிச்சிட்டு போனேன். அடிக்கல நான். அதான் கேட்கறேன். அவங்ககிட்ட அப்படிதான் சொன்னேன் நான். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இப்ப எப்படி மாத்தினாரு பாத்தீங்களா? போய் கண்டினியூ பண்ணலாம். நான் உங்ககிட்ட அப்படி சொல்லலாம்னு வந்தேன். சரிங்களா? ஏதோ என்ன வச்சு ஓட்டு போடுறீங்களா போட மாட்டீங்களா? நான் தனியா மாடி போனா அப்பயே நான் போட்டுருக்கலாம்ல. ஏன் போடல? அதான் உங்க டாஸ்க் வெல்ல. எதுக்கு மாடிக்கு வந்தீங்க? உங்ககிட்ட இவனை பத்தி சொல்ல வந்தேன் ப்ரோ. எவனை பத்தி? நல்லா டவுட் இருக்கு. யார் மனசா டவுட் இருக்கு? சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. ஓவரா பேசுறாரு. சரி ஓகேப்பா போட்டு. அவ்வளோதான். இப்போ ஓட்டிங் போறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு வேலையை பார்க்க? ஓட்டிங் ஹரிஷ் ப்ரோ தான். என் ஓட்டு எப்பவுமே அவருக்கு தான். ஓட்டு பிளைன் ப்ரோ தான். ஓகே ஓகே. இப்போ ஓட்டிங் போறாங்க. டாஸ்க் பண்ணல. இப்போ ஓட்டிங் போறாங்க. சொல்றா. ஹரிஷ் ப்ரோ தான். அவர்தான். பிரவீன் நான் இல்லடா. எல்லா மேட்சும் என் பின்னாடியே வந்தாரு. என்ன போட்டே தள்ளலையடா. சந்தோஷ் அதுதான் இப்படி பேசுறதுக்கு தான். சந்தோஷ் அப்போ சாவும் போது இங்க தான் இருந்தாரு என் பின்னாடி. அவன் கூட இருந்துட்டே செத்துற ஆயிருக்கானா நிறைய. அப்ப அவர் கூட தான் இருக்கலாம். என்ன வெளிய அனுப்புறது அவர் பிளான். வெளிய அனுப்பிச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்பதான் நீங்க வின் பண்ண முடியும். எப்படி என்னதான் சொல்லுவீங்க தெரியுமே. ஏன்னா சந்தோஷ் நான் வந்து இவர் போட்டிருந்தா எதுவுமே சொல்லாம போயிருப்பாரு. நான் பைத்தியக்கார மாதிரி அவங்கிட்ட போய் செத்துட்டே டாஸ்க் ஆடுறான்னு கேக்குறேன். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? அதுதான்டா ஸ்ட்ராட்டஜி. நானும் தான் தான்டா பண்ணிருப்பேன். என்னடா நீ ஆடுறீங்களே கேம். அவர் இப்படி பேச மாட்டாரு. வேற எப்படி தான் பேசுவேன்? இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்குமா? இவங்க 2 பேருமே இல்லையா வெற்றியா? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வெற்றினா நான் வந்து தண்ணில ஊச்சாடே வரேன். இப்படி வரேன். புரியுது? ஓகே போடுங்க ஓட்ட அவருக்கு. ஓகே ஓட்டிங். ஹரிஷ் ப்ரோ. ஹரிஷ் ஹரிஷ் ஹரிஷ். ஓகே ஸோ 3 ஹரிஷ் ஒரு பிரவீன். ஹரிஷ் அப்படியே வெளில போயிடு. க்ரூமேட். அடுத்த டாஸ்க் வாங்க. அரே சாரிடா. சேம் டாஸ்க் போய் பண்ணுங்க. போ டைம் ஸ்டார்ட் நவ. போ இருக்கலாம். சும்மா ஒரு வாட்டி ஆடு விடுறாரு. பிராங்க் பண்றாரு. பிராங்க்ல நிஜமா தான்டா இருக்கீங்கடா. ஆனா உண்மையிலேயே தப்பிக்க போட முடியல.
சொல்லுங்க. நம்ம டைனிங் டேபிள்ல வந்து இங்கே நம்ம ஒரு செருப்பை நான் டாஸ்க்னே சொல்ல உண்மை யாருமே தெரியல கைஸ். நான் ஒரு பேக்கு தான். இப்போ ஒருத்தவங்களை போட்டு தள்ளிட்டா அதுதான். டாஸ்க்கு பண்ணுங்க. டாஸ்க்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரதிக்கிறேன். வெற்றி 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 வெற்றி. எமர்ஜென்சி. எமர்ஜென்சி ஏய் பைத்தியம், வெற்றி பின்னாடி ஓடி வந்துருக்கான். அவன் தான் ஓடி வந்தனுக்கானே. அதுதான்னா சப்போஸ் நீ இருந்தா நான் வீட்டுக்குள்ள எப்படி இருந்து தப்பிக்க முடியும்? ரவீன் ப்ரோவை நம்புறேன். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது. திரும்படா அப்படி. பெருமாள் சத்தியமா எல்லாம் ஓகே. ஆனா மது சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஓகேடா. அதான் நான் நீ தெளிவா சொல்றேன். இப்படி போன இப்போ நீங்க பிரவீனா நான் நீங்க மட்டும் மாஸ்டர் வந்தா பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். போஸ்ட் என்ன வீட்டுக்குள்ள வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா எப்படி தப்பிக்கிறது? அதே மாதிரி ஸ்பைடர்மேன் நீ மேல போய் மச்சே வைக்கலையே, அதுக்கு முன்னாடியே கீழ போனியே. எதுக்கு போன? நீங்க போய் தொட்டு டைம் அப் போட்டிங். வெற்றி 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 வெற்றி. ஓகே, நீ கேக்குறது வெஸ்ட். வெற்றி அவுட். நண்பேண்டான்னு சொல்லி ஆப்படிச்சிட்டியாடா. இம்போஸ்டர் 1. இம்போஸ்டரா? க்ரூமேட். திரும்புங்க. ஓகே, இந்த கேம்ல நானும் க்ரூமேட் தான். புரியல எனக்கு. நான் இம்போஸ்டரா? நான் மேட்ச் நான் டீம். ஓகே, இந்த கேம்ல வின் ஆனது அவர்தான். இதுவா என்ன எனக்கு புரியல. ஹரிஷ் தான் இம்போஸ்டர். சும்மா ஒரு ரவுண்ட் விளையாட்டு பார்த்தேன். நீ எதுக்குடா அப்ப இப்படி போன? வீடியோ எடுக்கிறதுக்காக ஆன் பண்ண டக்கு வீடியோ. எனக்கு பயம் இங்க வந்து ஓடி வர பார்த்தேன். பெஸ்ட் மடிச்சிட்டு இப்படியே போறான். எதுக்கு போறான்? போன வீடியோ பாத்தீங்க ஓடி போய் தப்பிக்கிறேன்னா மேல கீழ குச்சேன். எனக்கு எதுக்கு ஓட்டு போட்ட? என்ன பண்ண? சரி அத விடு. இல்ல இங்க நான் இங்க பேப்பர்ல படிச்சேன்ல, நான் ஒரு கிளாஸ்ல எத்தனை 100 ஸ்டெப் நடக்கணும்ட்டு. கிளாஸ் கையில 10 இருக்கேன். தப்பு நீ வந்து அழுத்திருந்தா கூட மாட்டிருப்பாங்க. என்ன பண்ற? டேய் 10ங்கிற டாஸ்க் நான் பேச முடியுமா? நான் டாஸ்க் பண்றதை நீ பார்த்த. பாட்டு ஸ்விமிங் பூல்ல நந்திருந்தேன். நான் இம்போஸ்டரா தான். இவரை எப்போ போட்டீங்க அது மட்டும் சொல்லுங்க. உங்க செருப்புலாம் கேட்கறது முன்னாடியே போட்டேன். அப்படியே போட்டீங்களா? இவன் பாட்டுன்னு குழந்தை ஓட்ட இந்த கிச்சன் சைடுல ஒருத்தனாச்சும் இந்த சைடு வாங்கடான்னு பராக பார்த்தா ஹரிஷ் மேல எனக்கு எப்ப தெரியுமா அவன் சீட் எடுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஹரிஷா தான் இருக்கும். ஏன்டா இம்போஸ்ட் வந்துச்சுனானே எக்ஸ்பிரஷன் இருந்தது. எப்படியா அமுச்சு விட்டா கடுப்பா இருக்கும். நான் அந்த ரவுண்டே சொன்னேன்ல. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஹரிஷ் தான் சொன்னேன் உங்ககிட்ட. நீங்க தினோனாவே நான் மாத்துனேன். டாஸ்க் வந்ததா அவன் மட்டும் தான் அங்க இருந்தான்னு சொன்னேன். தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. சரி ஓகே. பட் ஆனால் இது நல்ல ஒரே இதுவும் நல்லா போச்சு. ஓகே, ஒரு தப்பான ஒரு இது இம்போஸ்டரை கண்டுபிடிச்சிங்க. ஓகே, அப்புறம் நல்லா ஒரு கொலையை பண்ணான். அந்த கொலையை நல்லா போய் கேட்டேன். ஸோ நல்லா போச்சு. ஸோ இந்த கேமோட வின்னா ஆனால் க்ரூமேட் தான். பட் ஆனால் இம்போஸ்டர் வந்து நல்ல டஃப் கொடுத்தாரு. ஓகேவா? சூப்பர்.
தப்புலாம் கொடுக்கல ஆளுங்க கேட்கவே இல்லை நான் சொல்ற பேச்ச ஆமா சரி உங்களுக்கு நான் தப்பா போட்டு ஓகேப்பா அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிடுறேன் அவங்கிட்டே போய் பேசி ஏதாச்சும் ஸ்கூல் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா 28 வயசு ஆகுது ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட் இவனுக்கு இது பண்ண ஜாயின் பண்ணிப்பீங்களான்னு சொல்லுங்க எவ்வளோ ஃபீஸ்னாலாம் போடுவாங்கல்ல இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தர அதான் இம்போஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காரு ஓகே அப்பயே முடிஞ்சிட்டு இருக்கோம் சரி ஓகே பட் ஆனால் நல்ல கேம் தான் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியே இன்னொரு பார்ட் வேணும்னா அது கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம் மருந்து பாய் ஃப்ரம் என்டர் பொங்கல் டீம் பாய்